நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு வந்து நேற்று காளைக்கன்று போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு தான், இளம் மாடு தான், இரண்டாம் ஈத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கு 1-2 லிட்டர் சேர்த்து கூட கறக்கும். நம்ம சேனல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 15 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் மாடு இரண்டாம் ஈத்தில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாடு வந்து நல்லா தான் இருக்குது. நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னாலும் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாடு நல்ல சுழிசுத்தம் கொண்ட மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, கிளைமேட் அடாப்ஷனுக்கு தாராளமாக அடாப்ட் ஆகிக்கும். கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு அப்படின்னு தான் வந்து விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 15 லிட்டர் வந்து பார்த்தோம்னா கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எப்பவும் சொல்கிறது வந்து என்னென்னா, நெஞ்சு கணத்துலையும் பின் கணத்துலையும் இருக்கக்கூடிய மாட்டை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி நெஞ்சு கணத்துலையும் பின் கணத்துலையும் இருக்கக்கூடிய மாடு எந்த அளவுக்கு மடி எடுக்கும், கறவை திறன் கொடுக்குன்றதுக்கு இந்த மாடலாக இருந்தாங்க வந்து ப்ரூஃபு. கண்டிப்பாக நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கும். 15 லிட்டர் கேரண்டியோட மாடு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காரியாப்பட்டியிலேருந்து பாண்டியன் என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அவைலபிள். நான் ஒரு நல்ல இரண்டாம் ஈத்து மாடு பார்த்துட்டு இருக்கேன், அதிகமான கறவை திறனில் வேணும், 15 லிட்டர் பால் கண்டிப்பாக கறக்கணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல கறவை திறனும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு மட்டும் இல்லைங்க, இது மாதிரி உங்களுக்கு எப்போ மாடு வேணும்னாலும் நம்ம சேனல் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மாடுகளை நம்ம சேனல்லேருந்தே எடுத்துக்கலாம். உங்களுக்கு 5 மாடு வேணும், 10 மாடு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 65,000 சொல்கிறாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 65,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. 15 லிட்டர் கேரண்டியோட மாடு கொடுக்குறேன், 2 லிட்டர் சேர்த்து கூட வரும், இருந்தாலும் 15 லிட்டர் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. 65,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் அவைலபிளுங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட வாங்கிட்டோம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல தெளிவான பொருள் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நம்ம சேனல் வியாபாரியும் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.